ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கை. ஒரு நீர்வீழ்ச்சி இருந்துச்சான். நீர்வீழ்ச்சியோட அழகை ரெண்டு தேவதைகள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் அனிலஸ் பறவை அப்படிங்கிற ஒரு பறவை அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்துச்சான். அந்த நீர்வீழ்ச்சிக்கு அனிலஸ் பறவை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அங்கே குளிக்க வருமா. அதை பார்த்து ரெண்டு தேவதைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த பறவையை பார்க்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அனிலஸ் பறவை 2 தேவதைகளை பார்க்குதான். தேவதைகளை பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தத்தில் நல்லா குளிச்சிச்சான். இந்த நீர்வீழ்ச்சியில் போக போக அந்த நீர்வீழ்ச்சியோட வேகம் அதிகமாயிருச்சான். அதோட அந்த பறவை இந்த நீர்வீழ்ச்சியில் இழுத்துட்டு போயிடுச்சான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தேவதை அனிலஸ் பறவை நீர்வீழ்ச்சியில் மாட்டிக்கிடுச்சு, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவதை சொல்லிச்சான் இன்னொரு தேவதைகிட்ட. அந்த தேவதை சொல்லிச்சான், அனிலஸ் பறவையை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு தேவதை சொல்லிச்சான், அனிலஸ் பறவையை நான் தான் காப்பாற்றுவேன், அந்த பாக்கியம் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் சரியான வாக்குவாதமா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பக்கத்தில் கீச் கீச்சுன்னு சவுண்டு கேட்டுச்சான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த அனிலஸ் பறவை பக்கத்தில் நிற்கிதான். அப்போ அந்த அனிலஸ் பறவை என்ன சொல்லுச்சுன்னா, தேவதைகளே, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே நம்பி இருந்திருந்தா நான் யாரும் இறந்துருப்பேன். நான் முயற்சி பண்ணி நானாக என்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த தேவதைகள் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சாங்களாம். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதோ இல்லை ஒரு உதவி தேவைப்படும் போதோ நம்ம அடுத்தவங்க நம்புறதை விட நம்மளை நாம் நம்பணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நன்றி.